வணக்கம். மார்க்கெட் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில நடந்துகிட்டு இருந்தது. நேத்து வந்து ஒரு மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வந்து எதிர்பார்த்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆனாலும் மார்க்கெட் வந்து எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னோடனே ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்தது மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,539 அப்படின்றது வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப வந்து நேற்று 24,574 முடிஞ்சிருக்கு. -75 பாயிண்ட் வந்து நேற்று டவுன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 580 புள்ளிகள் டவுன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 50 பாயிண்ட் மட்டும் தான் ப்ளஸ் நேற்று. ஸோ அதில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மானிட்டரி பாலிசியில் வந்து ஒரு 0.25 பேசிஸ் வந்து ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு. அது எஸ்பிஐ கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சந்தையோட டேட்டாஸ் எல்லாம் வந்து நமக்கு இருந்தது. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இவங்க 0.25 பேசிஸ் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்தது நேற்று. ஆனால் ஆர்பிஐ வந்து என்ன முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட அதிபர் வந்து அடிக்கடி வந்து என்னதான் சொல்லிட்டு இருக்கார், மார்க்கெட் வந்து சஸ்டைனபிளாக இல்லை, மார்க்கெட் வந்து ஸ்டடியாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கல. ஸோ கொஞ்ச நாள் இந்த ஒரு அடுத்த ஒரு செஷன் அடுத்த 2 மாதத்துலேயோ இல்லை கேப்லேயோ வந்து ரேட் கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்பிஐயில் வந்து முடிவெடுத்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ரேட் கட் வந்து கொடுக்கல. அதனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால மார்க்கெட் வந்து நேற்று வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு எதிர்பார்த்து நடக்கலை அப்படிங்கும்போது தான் இது வந்து பெருசாக நடந்திருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம யூஎஸ் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் டெய்லி ஒன்று ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ கண்டினியூஸாக வந்து இந்தியா மேலே வந்து இப்போ ஏதாவது வந்து டெய்லி சொல்லி வன்மத்தை கைக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து 25% டாரிஃப் ப்ளஸ் வந்து 10% வந்து எக்ஸ்ட்ரா டாரிஃப்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாக்கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க. நீங்கள் ரஷ்யாக்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால அவங்க பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பைசா வச்சு உக்ரைன் வந்து சாத்திட்டு இருக்காங்க. உங்களோட பைசா வச்சு உங்கள் பைசா உங்கள் பைசா அந்த மாதிரி நிறைய வந்து நாடுகள் வந்து நீங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவு பொருள்கள் வாங்குகிற நாடுகளெல்லாம் வந்து ரஷ்யா வந்து இந்தளவு வந்து உக்ரைனை வந்து ரொம்ப இது பண்ணி மக்களை வந்து சாகடிச்சிட்டு இருக்காங்க. மக்களோட இறப்பு வந்து உங்களால் தான் நடக்குது அப்படின்னா இந்தியா மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு டெய்லி ஏதாவது ஒன்று. ஸோ அவருக்கு எதுவும் பேச கிடைக்கல அப்படின்னா ஏதாவது அங்கங்கே சுற்றி பார்த்து கடைசியில் இந்தியா கிட்ட வந்துருந்தார். இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அவருடைய டாரிஃப் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிரேசிலுக்கு 50% போட்டிருந்தார். ஸோ அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கனடா 35% போட்டிருந்தார். சைனா 30% போட்டிருந்தார். இப்போ சுற்றி வலிச்சு 4வது நாடாக நம்ம இந்தியாவுக்கு வந்து நிற்கிறாரு. கடைசியில் வந்து இப்போ அவருக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பேஸ் டாரிஃப் வந்து 25% ஆகும். நீங்கள் உள்ள கச்சா எண்ணெய்லாம் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனோட இதுக்காக ஒரு 25% வந்து மொத்தம் 50% டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து நேற்று நைட்லேருந்து ஒரே கலைபுரமான ஒரு வார்த்தையாக இருக்குது. 50% டாரிஃப் இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு இது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் சரியுமா, 200 புள்ளிகள் சரியுமா, 150 புள்ளிகள் சரியுமா, இல்லை மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 24,100 23,800 வரைக்கும் போகுமா அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய டவுட் வந்து எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ் நைட்டில் இருந்து. இது எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வந்து பெருசாக குறையாது மார்க்கெட். 24,400 to 450 ஒரு சஸ்டைனபிள் பாயிண்ட்டாக நமக்கு வந்து செயல்படும். சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கும்போது 24,400 24,500 இருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் குறைஞ்சது அப்படின்னா ஒரு 100 புள்ளிகள் 120 புள்ளிகள் குறையலாம். அதுக்கு மேலே குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மார்க்கெட் வந்து திரும்ப வந்து நம்ம ஆல்ரெடி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து பெரிய டேட்டாவே ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் இந்தியா வந்து எங்களுடைய வந்து குளோபல் எக்கனாமி நாங்கள் வந்து சஸ்டைனபிளாக நாங்கள் நடத்துறதுக்கும் இந்தியாவுடைய எக்கனாமி வந்து நல்லபடியாக மூவ் ஆகிறதுக்கும் மக்களுடைய ப்ரைஸிங், அதாவது ரொம்ப விலை குறைந்த இடத்துலேருந்து பொருட்களை வாங்கி நாங்களும் வந்து எங்கள் மக்களுக்கு விலை குறைவான பொருட்களை வந்து விற்கணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குகிறோம். ரஷ்யா கிட்ட ஆயில் மட்டும் நாங்கள் வாங்கலை. ரஷ்யா கிட்ட வந்து ஃபெர்டிலைசர் அப்புறம் வந்து மைனிங் தேவையான மைனிங் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், கெமிக்கல்ஸ் வாங்குகிறோம், அயன் அண்ட் ஸ்டீல் வாங்குகிறோம், மெக்கானிக்கல் மிஷினரிஸ் வாங்குகிறோம். அது இல்லாமல் வந்து ட்ராவல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்றதால வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருட்கள். இதை வந்து எங்களுக்கு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே நாங்கள் வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு சந்தை வந்து எங்களுக்கு விலை கம்மியாக எங்கே கிடைக்குதோ அது வந்து நாங்கள் வந்து வாங்கக்கூடிய இது வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இது டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறு இல்லாமல் இது வந்து யூகேவோட மூஞ்சியும் யூஎஸோட மூஞ்சியும் இது வந்து
கிழிச்சு தொங்க விட்டாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம். என்ன அப்படின்னா, நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் மட்டும் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து யாருக்கும் உலக நாடுகள் தெரியாதா? உங்களோட டேட்டாவும் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 காலகட்டம் ரஷ்யா 2024 ரஷ்யா உக்ரைன் வந்து போர் வந்து உச்சக்கட்டத்தில் இருந்து அப்போ போர் நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணது 67.5 பில்லியன் 5 பில்லியனுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா பேசுகிறீங்க. அதே காலகட்டத்தில் 2023 17.2 பில்லியனுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க ரஷ்யா கிட்ட இருந்து. அதாவது ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது 2023 17.2 பில்லியனுக்கும் 2024 67.5 பில்லியனுக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பார்க்கும்போது மூணு தடவைக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது எங்கள் கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து எங்கள் நாடு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி இந்தியா வந்து இந்த டேட்டாவோட இது வந்து வெளியிட்டு யூகேவை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதே காலகட்டத்தில் 2022 15.2 மெட்ரிக் டன் வந்து எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 15.2 மெட்ரிக் டன் வந்து 2022 2023 காலகட்டத்தில் 16.5 மெட்ரிக் டன்னாகவும் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றத வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பெருசாக வந்து கேட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. நமக்கு டாரிஃப் போட்டிருக்க யூஎஸ், அதாவது நம்ம ட்ரம்ப் நாட்டமை அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த நாடு வந்து ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரஷ்யா கூட பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்ககிட்ட ரஷ்யா கிட்ட வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியம் ப்ளூட்டோனியம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து அவங்ககிட்ட வந்து ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யுரேனியம் எக்ஸாஃப்ளோரைடு அப்படின்ற ஒரு பொருளையும், அதே மாதிரி பலேடியம் அப்படின்ற இவி வெஹிக்கிளுக்கு தேவையான ஒரு பொருளையும் வந்து அவங்ககிட்ட அங்கே ரஷ்யா கிட்ட தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட்டு இருக்குது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோட பொருட்களோட லிஸ்ட்டு. அப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் இது வரைக்கும் பொருட்களையும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் டேட்டா வந்து இப்போ இந்தியா கொடுத்துருக்கு. நீங்களும் வந்து ரஷ்யா கூட டீல் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கும்போது எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து இப்போ உலக நாடுகள் இந்தியா வந்து சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுக் கட்சி தலைவர் சார்பாக வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அமெரிக்காவோட ஜனாதிபதி, அதாவது எலெக்ஷனில். அதில் ஒருத்தர் வந்து ட்ரம்ப், இன்னொருத்தர் வந்து ஒரு லேடி ஒருத்தர் நின்னாங்க, நிக்கி ஹேலே அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தர் நின்னாங்க. அவர் கூட வந்து அவங்க கட்சி சார்பாக நின்ன நிக்கி ஹேலேவே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பரம எதிரி சைனாக்கே வந்து நீங்கள் 30% தாரிஃப் போட்டிருக்கீங்க, இந்தியா கூட வந்து நம்ம உற்ற நண்பனாக இருக்கிற இந்தியா கூட வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி முரண்டு பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு பெரிய அளவில் பாதிக்கும், இந்த சண்டையை வந்து நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானே அப்படிங்கும்போது உலக நாடு பொருளாதார வல்லுநர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருக்கிற ஆயில் இப்போ வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா ஆயில் வாங்கலை அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டே பாதிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவை பாதிக்கிறத விட ஐரோப்பிய யூனியன்ஸ், நம்ம வந்து வளர்ந்த நாடுகள், நீங்கள் அதாவது வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற நம்ம, அப்புறம் அரபு உலக நாடுகள்லாம் வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். இந்த பெரிய லெவலில் பாதிப்புக்கு இடையே நீங்கள் ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா ஆயில் வாங்கலை அப்படின்னா இந்தியாவோட பாதிப்பு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதை விட பாதிப்படைகிற நாடுகள் நம்மளாக தான் இருப்போம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத நீங்கள் தடுக்க வேண்டாம், விட்டுருங்க நீங்கள் அப்படின்றதையும் ட்ரம்ப் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வேறெல்லாம் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ வந்து விசா ப்ராசஸ்லேயும் வந்து கை வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகிறவங்க, அதே மாதிரி யூஎஸில் வாழ்கிறவங்ககிட்ட விசாவுடைய நடவடிக்கைகளை நீங்கள் வந்து தெளிவாக இருங்க. நீங்கள் அதாவது இந்த விசா ப்ராசஸில் நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களையும் நாங்கள் அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியாஸையும் நாங்கள் நாடு கடத்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரேசிலுக்கு வந்து 50% தாரிஃப் போட்டிருக்கிறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பிரேசில் நாட்டை வந்து பாதிச்சிருக்கு. பிரேசில் அதிபர் லுலா அப்படின்ற அந்த அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த தாரிஃபுக்கு எதிராக வந்து பேசணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் அமெரிக்காவோட அதிபர்கிட்ட நான் பேச வேண்டிய எனக்கு வேலையே கிடையாது. நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த தாரிஃப் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு தலைவர்கிட்ட பேசணும் அப்படின்னா
அது வந்து உலக தலைவர்களாக மோடி கிடையாது, இல்லை சீன அதிபர் கிடையாது தான் பேசுவேனே தவிர, கண்டிப்பாக நான் வந்து அமெரிக்க அதிபர் கூட பேசி இது பிரயோஜனம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படின்றதையும் அதையும் சொல்லி அவர் நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது நேற்று வந்து இன்னொரு அறிவிப்பு வந்து வந்தது. ஸோ இந்தியா வந்து சைனா கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இந்தியாவோட பிரதமர் வந்து சைனா போகிறதாகவும் கிட்டத்தட்ட வர 31ஆம் தேதி அதாவது இந்த மாதம் கடைசியில் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மீட் நடக்க போகுது. ஸோ இது வந்து இந்த மாதம் கடைசியில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த மீட் இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொன்ன அடுத்த சில ஒரு மணி நேரங்களில் வந்து ட்ரம்ப் வந்து நமக்கு வந்து தாரிஃப் விதிச்சிருந்தார். இது வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. மோடியோட ராஜதந்திரம் சைனா கூட வந்து சேரக்கூடாது அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்குது. ஸோ இந்தியா வந்து சைனா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படின்ற ஒரு கூட்டு வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு கூட்டணியாக வந்து அமைஞ்சிரும். ஸோ இதுவும் இல்லாமல் இந்த 3 நாடுகளும் பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்குது. பிரிக்ஸ் கூட்டணி பெரிய நாடுகள், அதில் பிரேசிலும் இருக்குது முக்கியமாக பார்க்க போனால். ஸோ கிட்டத்தட்ட அந்த 4 நாடுகள், அப்புறம் அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா, நிறைய நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட்டணியில் கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்காங்க இப்போ. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டணி வந்து வலுவாச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய தலைவலி. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா கட்டி காத்த டாலர் அப்படின்ற ஒரு பெரிய இதை வந்து ஓடப்படலாம் அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்தியா சொன்ன அடுத்த சில மணி நேரத்தையும் உங்களுக்கு நான் தாரிஃப் போடுறேன், 50% தாரிஃப் போடுறேன். இதை வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களுக்கு 27ஆம் தேதி நடைமுறை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஆகஸ்ட் கடைசியில் நம்ம பிரதமர் வந்து சைனா விசிட் பண்ண போகிறாங்க. நாங்கள் எங்களோட தாரிஃப் வந்து 27ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி தான் அமல்படுத்துகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுவும். ஸோ இந்த ஒரு சொன்ன தாரிஃப்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வாய் வார்த்தையாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை அப்படின்னாரு, ஆகஸ்ட் அப்படின்னாரு. இப்போ இது வந்து கடந்து வந்து இப்போ வந்து ஜூலை 7 ஆகஸ்ட் 7 அப்படின்ட்டுருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 7லேருந்து 27 அப்படின்னு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பூச்சாண்டித்தனம் பண்ணுற வேலையாக தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன வந்து ஒரு அமெரிக்காவுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு வந்து பார்க்க போனால், அதாவது நம்மளோட டேட்டா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ற டேட்டா வந்து அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்றது வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம எதுக்கு நம்ம டேட்டாவை நம்ம தரணும் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ரஷ்யா கூட என்ன ட்ரேட் பண்ணுறோம், சைனா கூட என்ன ட்ரேட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஓப்பன் டேட்டாவாக வந்து அவங்க அமெரிக்கா வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்ககிட்ட தான் என்ன வாங்கியிருக்கீங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும், அது எவ்வளோ பொருள் அந்த என்ன ரேட்டை வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கீங்க அப்படின்றதையும், எவ்வளோ குவான்டிட்டி முதற்கொண்டு அவங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்றது வந்து அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க. இது வந்து இந்தியா கொடுக்குமானா இந்தியா கண்டிப்பாக கொடுக்காது. இது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டு சாவியை கொடுத்து அடுத்தவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கதை. நம்ம வீட்டு சாவியை வந்து அவர் கேட்குறாரு, நான் ஓப்பன் பண்ணி போனால் பார்த்துக்கலாம், உங்கள் வீட்டு சாவியை நீ எங்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்குறாரு. நான் பண்ணுற நாட்டாமல் வந்து உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, இந்தியாக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக இந்தியா கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்குறது நடக்காது. அதுவும் இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து பதில் சொல்லாமல் இருந்த இந்தியா நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சரும் நேற்று வந்து பெருசாக பதில் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் டேட்டாவோட நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஐரோப்பிய யூனியன் ப்ளஸ் வந்து யூஎஸ் வந்து பெரிய அவங்க சைட்லையும் பெரிய பாதிப்பு இருக்குது, நம்ம சைட்லையும் பெரிய பாதிப்பு இருக்குது, அந்த ஏற்றுமதியிலும் பாதிப்பு இருக்குது. இது வந்து இந்தியா வந்து இந்த சிக்கலை வந்து தீர்க்கணும்னா நம்மளோட பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் இருக்கலாம் அப்படின்றது வந்து எல்லாருடைய பேச்சாகவும் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சே வந்து ட்ரம்ப் வந்து விளையாண்டுட்டு இருக்காருன்றதும் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இறங்குமா அப்படின்றத பற்றியெல்லாம் பயம் வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக இறங்காது. அவருடைய பூச்சாண்டித்தனத்துக்கும் வந்து இந்தியா வந்து பணிந்துருமான இந்தியாவும் பணியாது, அவருடைய பூச்சாண்டித்தனம் நிற்காது. இதுதான் வந்து நடைமுறை. டெய்லி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார், டெய்லி ஏதாவது இது பண்ணிகிட்டு இருப்பார். அப்பப்போ சின்ன ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யும். 100 பாயிண்ட் இறங்கிச்சு அப்படின்னா இந்த வாரத்தில் 190 பாயிண்ட் இறங்கிச்சு, அடுத்த வாரத்தில் 190 பாயிண்ட் ஏறும். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 24,500 25,000 25,300 வரைக்கும். ஸோ இந்த ஒரு கேப்பில் தான் வந்து நடைமுறை இருக்கலாம். அதனால் பயம் வேண்டாம். நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே பயம் வேண்டாம். மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரிய லெவலில் இருக்கும். அதனால் எஸ்ஐபி முறையில் வந்து சின்ன லெவலில் பங்குகளை வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருங்க. இந்த பூச்சாண்டித்தனத்தில் நீங்கள் பயந்து நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடுகளை நிப்பாட்ட வேண்டாம். ஸோ அதே மாதிரி சந்தைக்கு வர ஒரு எண்ணிக்கையும் இப்போ நம்ம இந்தியாவோட இது அதிகரிச்சிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து சந்தையை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் விற்றாலும் நம்ம டிஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய லெவலில் மார்க்கெட்டில் வந்து பெரிய இறக்கம் இருக்காது. ஸோ தைரியமாக வந்து செயல்படுங்க. மார்க்கெட்டோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா 24,500 24,400 தான் வந்து கடைசி இதுவாக இருக்கும். இதுக்கு மேலே போனால் மேலே தான் போகுமே தவிர கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து
இன்றைக்கி வந்து மார்க்கெட் இறங்கிச்சு அப்படின்னா ஒரு 100லேருந்து 120 பாயிண்ட் 150 பாயிண்ட்குள்ளே தான் இறங்கும். அதுக்கு பெருசாக இது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திரும்ப இறங்கினாலும் திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி வாக்கில் 1:30 மணி வாக்கில் திரும்ப ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டில் வந்து மேலே தான் வந்து முடியும். அதாவது நடுவில் வந்து முடியுமே தவிர பெருசு நீங்கள் எதிர்பார்க்குற பெருசாக எதுவும் சம்பவம் நடக்காது அப்படின்றது தெளிவாக நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளோட மார்க்கெட்டோட இது. அதே மாதிரி ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா 2 ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓ ஒன்று ஓப்பனில் இருக்குது. ₹100 ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5ஆந்தேதியிலேருந்து 7ஆந்தேதி இன்னைக்கு இதோட கடைசி நாள் அந்த ஐபிஓ. அதுக்கு மாதிரி இன்னொன்று வந்து ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓ ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹70 வந்து ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லாயிருக்கும்னு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு ₹30 ₹25லேருந்து ஒரு ₹30-35 வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்கலாம்னு தோணுது. லிஸ்டிங் ஆகும்போது கிட்டத்தட்ட ₹70 அப்படின்றது ₹95 ₹110 லிஸ்டிங் ஆக வாய்ப்பு உண்டு. அந்த ஐபிஓ இன்றைக்கி முடியுது. ஸோ நாளைக்கு சில ஐபிஓவில் அதேமாதிரி இன்னொரு 2 ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி ஓப்பன் ஆகிற ஐபிஓ 7ஆந்தேதியிலேருந்து 11ஆந்தேதி வரைக்கும் அந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஒன்று வந்து முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டபிள்யூ சிமெண்டோட ஐபிஓ. அந்த ஒரு ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது 7ஆந்தேதி டு 11ஆந்தேதி. ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு ₹147 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. ₹275 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குமா பார்த்தா இதுக்கும் இருக்கும் ஜிஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து இருக்கும். அதை வந்து நான் ஈவினிங் போகிற வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, எல்லாம் யாரும் வந்து பெரிய லெவலில் பேனிக் ஆக வேண்டாம் ட்ரம்ப் வச்சு. தேங்க்யூ. யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நம்ம இதில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.